திருக்குமார், இது மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது, ரெண்டு அதிகார மையம் இருக்க முடியாது அப்படின்றதை இந்த தீர்ப்பு சொல்லுது. ஏற்கனவே மாநில அரசுகள் திமுகவாக இருக்கட்டும், அங்கே கேரளா கவர்மெண்ட் போனது, பஞ்சாப் போனதாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது என்னன்னா மாநிலத்தை கவர்னர் ஓவர் ரூல் பண்ணுறாரு அப்படின்றதான். இது மாநில அரசுகளுக்கு வெற்றி இல்லையா? அது இது நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. மாநிலம் யார் பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு? சட்டம் யார் கையெழுத்து போட்டால் சட்டம் நிறைவேறும்? எல்லா உத்தரவுகளும் எல்லா ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாம் ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டம் நிறைவேறும். யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மத்திய அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க, மாநில அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க. நீங்கள் மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? ஆளுநரை பற்றியே பேசலனா தமிழ்நாடு அரசை பற்றி தமிழ்நாடு அரசுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கவர்னர். அவர் கையெழுத்து போட்டால் தான் ஒரு அசைவு கூட அவர் கையெழுத்து போட்டால் தான். இயற்றி அனுப்புவது யார்? மசோதா சட்டமன்றம் தான் இயற்றி அனுப்புறது. 200 படி 3 வாய்ப்புகள் இருக்கு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த 3 வாய்ப்புகளை தவிர 4வது வாய்ப்பு இருக்கிறதாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அப்படி ஒரு சீனை ஒருத்தர் இங்கே யாருமே கிரியேட் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு மத்திய அரசு வாதம் பண்ணும்போது சொன்னாரு ரவி என்ன சொன்னாரு? ரவி சொன்னது இல்ல நீங்க நிறுத்தி வைக்கிறேன்னா அதுதான். அது என்ன இருக்குன்னா 201 என்ன சொல்றதுன்னா 201 200 இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சு போகுது. அதையும் தாண்டி அவர் 201க்கு போறாருன்னு வைங்க. 201 குடியரசுத் தலைவர்கிட்ட டவுட் கேட்கறதுக்கு அனுப்புறாருன்னா அவரும் அதை கையெழுத்து போட மறுத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக செத்து போனதாக கருதப்படும். ஒரு பொதுக்கூட்டத்தில் எதையோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆளுநர். 3 வாய்ப்புக்கே போகாம அவர் வச்சுட்டார். 3 வாய்ப்புக்கு போகாம எதை வச்சாரு? 3 வாய்ப்புக்கே போகாம அவரே தன்னுடைய பரிசீலனையில வச்சிட்டாரு. எந்த பில்ல வச்சாரு? பல பில்கள் அப்படி வச்சிருக்காரு சார். இப்போ இந்த 10 பில் எப்படி 10 பில் எப்படின்னா கொடுத்தது? 10 பில் எப்படின்னா நீங்க வேண்டாம் வேந்தர நான் இருப்பேன்னு சொன்ன பில்லு, புரியுதா? அது கீழே கால்நடை மருத்துவமனை அது இது ஒரு 10 பில்லு தொடர்ந்து ஆமாம் இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு மெயினாக இருக்கிறது என்னென்னா நீங்கள் ஆளுநராக இருக்கக்கூடாது, நான் இருப்பேன் அப்படிங்கிற பில்லு. இந்த பில்லு தான் அது மெயினான பில்லு. அந்த 10 பில்லு தான் நிறுத்தப்பட்டது. அதுக்கு எதிராக தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட்டு இது தீர்ப்பையும் கூட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பிரசிடென்ட்டுடைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் அதில் தீர்ப்பு அதில் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி ஆகிவிட்டது. அதனால் இன்னைக்கு இந்த 14 கேள்விகளுக்கு குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நாளைக்கு மறுநாள் ஓய்வு பெறக்கூடிய நாளைக்கு ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே நினைக்கிறேன் அவருக்கு. நாளைக்கு மறுநாள் 23ஆம் தேதி ரிட்டையர்ட் ஓய்வு பெறுகிறார் அவர். இன்றைக்கு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் இன்னும் கிளாரிட்டி வேண்டி இருக்குங்கிறது என்னுடைய தேவை. நான் எதிர்பார்த்து கிளாரிட்டி வேணும். நான் 2 வருஷமாக இதே வாதத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா சேனல்லையும் நம்ம தந்தி சேனல் உட்பட இதே மாதிரி இதை தாண்டி போக முடியாது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, குடியரசுத் தலைவர்னா யார், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, கவர்னருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறது, சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, இதையெல்லாம் சொல்வார்கள் என்று நான் நீதிமன்றத்தில் எதிர்பார்த்தேன். பட் என்னவோ தெரியவில்லை. அது 10-11 நாள் விசாரணை நடந்தது. நம்மளுடைய துஷார் மேத்தா அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் பெரிய நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வாதத்தை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டேன். வாதம் முடிகிற வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதில் அவர் எடுத்து வச்ச வாதங்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கு சார். இந்த தீர்ப்பினால மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பலமுறை வலியுறுத்துகிறேன். இல்லைன்னா மத்திய அரசுக்குரிய அதிகாரம் கேள்விக்குறியாக இருக்கணும். அப்படிதான் இதை எடுத்துட்டு போய் விட்டாரு. அப்ப ஆளுநரை டைரக்ட் பண்ணது மத்திய அரசு ஒத்துக்கிறீங்க? அப்படிதான் இருக்கும். மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கு. மத்திய அரசு வக்கீல் தான் பேசினது. துஷார் மேத்தா வக்கீல் பேசுவாங்க சார். யாருக்கு வேணா பேசலாம். கெபாசிட்டியில பேசுறாரு. எந்த கெபாசிட்டி? ஆளுநர் யாரு? பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். எஸ், அதனால அவர் பேசினார். மத்திய அரசு வேற, ஆளுநர் குடியரசுத் தலைவர். சரி, அதெல்லாம் மாநிலத்தில் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறது, அவருக்கு ஊதியம் வரைக்கும் எல்லாம் செய்யறதும் ஆளுநர் தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆளுநர். ஆளுநர் இல்லாமல் ஒரு அசைவு நடக்காது. ஒரு விசித்திரமான வழக்கு இது. இந்த கேள்விக்கு பதில்ல ஒரு விசித்திரமான சப்ஜெக்ட் அடங்கியிருக்கிறது. என்னவென்று சொன்னால் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு வெர்சஸ் தமிழ்நாடு ஆளுநர்னு இருக்கு. இது யாருக்காவது மீனிங் புரியுதா? தமிழ்நாட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்,
அபிஷியலா அவர்தான் உங்க பாயிண்ட்ல சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு திரும்ப சொல்றீங்களா? யாரு இல்லன்னா சார் இந்த ஸ்டேட் யார் ரூல் யாரு இல்லன்னு சொன்னா நீதிமன்றம் ஒத்துக்குது சார். யாரு இல்லன்னு சொன்னா நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிமன்றம் அதுல தான் கிளாரிட்டி வேணும்ங்கறானா. அதுல தான் என்ன கிளாரிட்டி வேணும்னா மாநில அரசை தேர்ந்தெடுத்த அதே மக்கள் தான் மத்திய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 40 எம்பிக்கள் நம்ம கட்சியை விட்டுருங்க, திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். 40 எம்பிக்களும் சென்ட்ரல்னா கூட பரவாயில்ல சார். மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக நியமித்த ஒருவருக்கோ இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் இடையிலான மோதலா மாறுது. அப்படி மோதலா நம்ம ஆக்கிட்டு இருக்கோம் சார். அப்படி திமுக ஆக்கி விட்டது. திமுக அப்படி ஆக்கி விட்டது. அந்த காலத்துல திமுக அப்படி ஆக்கிட்டு சார். திமுக எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கு எல்லாமே இவங்க எல்லாம் ஒரு லாபி சார். இதெல்லாமே ஒரு லாபி. இவங்க பூரா பாருங்க, இதெல்லாம் ஒரு லாபி. இந்தியா கூட்டணி சொல்ல வரீங்க. எப்படி இதெல்லாம் ஒரு லாபி இல்ல. இதை அனாலிசிஸ் பண்ண வேண்டியதுக்கு விரிவா பேசுவோம். திரு மணிஷபுத்திரன் கால நிர்ணயம் செய்யப்பட்டது. இது கூட்டாட்சியினுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள்லாம் கொண்டாடினீங்க. இன்னைக்கு அந்த கால நிர்ணயம் இல்லை அப்படின்னு இதே உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பின்னடைவு இல்லையா? முதலில் குமாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார். ஆம், நாங்கள் தான் இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக, ஆளுநருடைய அத்துமீறல்கள் தொடர்பாக, ஒன்றிய அரசினுடைய அடியாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்றால் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம், அதனால் நாங்கள் தான் காரணம் என்பதை அவர் ஒத்துக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல மைண்ட் வாஷ் நினைச்சுக்கிட்டு ஒரு உண்மையை உறுதி சொல்லிட்டாரு, இது ஒன்றிய அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று. நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய அரசியல் நோக்கங்களுக்காக ஆளுநர் செயல்படுகிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு சாதகமாக இருப்பது போன்ற ஒரு போர்ஷனை அதில் எடுத்துக்கொண்டு, இந்த தீர்ப்பினுடைய ஒரு போர்ஷனை எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசிற்கு வெற்றி என்று சொல்கிறார் என்றால் அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அரசியல் சாசனம் அடிப்படையில் கவர்னர் என்பவர் கட்சி சாராத ஒருவர், அவர் சமநிலையுடன் செயல்பட வேண்டியவர், ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே சமநிலையாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருவர் என்று அரசியல் சாசனத்தை எழுதிய மேதைகள், பாஜக ஆளுநர்கள் போன்றவர்கள் இந்த நாட்டிற்கு வருவார்கள் என்று தெரியாத ஒரு காலத்தில் எழுதி வைத்தார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது அல்லது ஆளுநருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் அது எப்படி ஒன்றிய அரசிற்கோ அல்லது ஒன்றிய அரசிற்கு எதிரானதாகவோ சாதகமானதாகவோ இருக்க முடியும் என்று குமார் கருதுகிறார். அப்படி என்றால் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஆம், ஒன்றிய அரசு சொல்வதைத்தான், ஒன்றிய அரசுடைய அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் ஆளுநர் செயல்படுகிறார். திரு மணிஷபுத்திரன், ஓகே, அவர் கனெக்டிவிட்டியில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம அவரை தொடர்பு கொள்வோம். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட சட்டத்தில் இல்லாதது கால நிர்ணயம் அப்படின்னு, ஏன்னா அரசியல் சாசன அமர்வு இதை விசாரிக்குது. குடியரசுத் தலைவருக்கே கால நிர்ணயம் அப்படின்றப்பதான் திரும்ப அவர் இந்த கேள்விகளை எழுதுறாரு. மேபி ஆளுநர் வரைக்கும் கால நிர்ணயம் போட்டிருந்தா இந்த தீர்ப்பு தப்பிச்சிருக்கும். இப்போ குடியரசுத் தலைவரும் உள்ள சேர்த்ததால இந்த தீர்ப்பே இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாயிருச்சோம். இல்லை, தீர்ப்பு எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகலை. நீங்கள் சொன்ன மாதிரி இதை தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அண்ணன் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொன்னது போல இது வழிகாட்டுதல், அறிவுறுத்தல் உடன் என்று எடுத்துக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது என்பது உள்ளபடியே அவங்க எந்த ஏரியாலாம் தொட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதிகளை தொட்டிருக்காங்க, ஏன் அதை விரிவாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த 14 கேள்விகள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அதாவது பொதுவாக சட்டத்தை வளைக்க நினைப்பவர்கள் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எப்படி மாற்றி போகலான்னு சொல்லக்கூடியவங்க அந்த கிரிமினல் கோர்ட்டில் கொள்ளை அடித்தவன் மற்ற பெரிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிப்பதற்கு வழக்கமாக ஒன்று. அதுக்கு நீதி வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அது இந்த சட்டம் அது தன் கடமையை செய்யும். அதே போன்று ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமையாக இருக்கிற ஒரு ஆளுநர் அவர்கள் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வைத்துக்கொண்டு as soon as possible என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் மொத்தமாக மசோதாவை கையெழுத்து போடலை அப்படின்னா நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக தலைமையாக இருப்பவர் மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தை சிறிதும் மதிக்காமல் எப்படி நகர்கிறாரோ அதே நிலையிலிருந்து தோழர் குமார் அவர்கள் பேசியிருப்பதை எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது.
ஆர்டிகல் 142, ஆர்டிகல் 163, ஆர்டிகல் 200 and 201 இந்த 4 ஆர்டிகல் தான் வந்து பொதுவாக இந்த வழக்குகளில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆர்டிகல் 200, 201 என்ன சொல்லுகிறது என்பதை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சொன்னதற்கு பிறகு அது குறித்து மீண்டும் வந்து ஆளுநருக்கு அதில் அதிகாரம் இருக்கு என்று பேசுவது என்பது 5 சாசன நீதிபதிகளையும் தாண்டி அறிவுள்ளவர்களாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கணும். ஒன்று, முதல்ல அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த குழு வந்து கொடுத்த தீர்ப்பை முற்றிலுமாக மறுதளித்திருக்கிறது. இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய குழு இல்ல அந்த தீர்ப்புல போக விரும்பல அப்படின்றாங்களா? அது தலையிடல அப்படின்னு இல்ல தலையிடல சொல்லிட்டாங்க, அந்த விவரங்களை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி இது கொடுத்தது தவறு. டீம்டு அசென்ட் கொடுத்தது, அது முற்றிலுமாக 10 மசோதா ஒப்புதல் பெற்றதாக ஆகும். கான்ஸ்டிடியூஷன் படி அவர்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை என்பதை இந்த 5 சாசன பெஞ்ச் சொல்லிடுச்சு. அது வந்து நீங்க ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பார்வையில் அவங்க சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு வந்து இன்னும் இதை விரிவாக பேசியிருக்க வேண்டும், இன்னும் கால நிர்ணயம் குறித்தான இன்னும் பார்வை விசாலமாக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை உண்டு. என்னால் சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிற அளவிற்கு ஒரு மாநில ஆளுநர் செயல்படுகிறார் என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்த வழக்குகளில் வழிகாட்டுதல்கள் அறிவுறுத்தல்கள் கொடுத்ததற்கு பிறகும் கூட நான் செய்வதைத்தான் செய்வேன், வேணா நீ நீதிமன்றத்துக்கு போ, நான் இப்படித்தான் செய்வேன், நீதிமன்றத்துக்கு போ என்று ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் மன்றத்தை அவமதிக்கிற செயலில் ஆளுநர் ஈடுபடுகிற பொழுதுதான் இது கொஞ்சம் விரிவாக வந்திருக்கிறாங்க. இதில் 3 முக்கியமான ஒரு 4 செய்திகளை நான் இதில் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதில் என்ன சொல்லணும், ஒன்று வந்து நான் சொல்லிட்டேன், அந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டிட்டாங்க. அதில் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. Supreme Court said governors cannot indefinitely withhold assent to bills passed by the assembly. காரணமின்றி நிறுத்தி வைக்க கூடாது. ஆமாம், இந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம், இது மாதிரி ஒரு மாநில உரிமைகள் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த உறவுகளின் அடிப்படையில் என்ன கவர்னர் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மசோதாவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூ கேன் ஹேவ் டயலாக் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்கிற ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கு. நல்லவர்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர், நிர்வாகத்திலே உச்சபட்ச பதவியில் இருந்தவர், ஒரு மாநில ஆளுநருக்கு அதிகாரம் என்ன என்பதை கோடிட்டு காண்பித்ததற்கு பிறகு இந்த அறிவுறுத்தலை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஆளுநராக இருப்பதற்கே தகுதியற்றவர் எந்த நிர்வாகத்திலையும். இரண்டாவது, அதில் முக்கியமான செய்தி நான் சொல்ல வர்றது, அது கான்ஸ்டிடியூஷன் 200 பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நான் நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் குமார் அவர்கள் அது குறித்து அதிகமாக கான்ஸ்டிடியூஷன் 200, 201 பற்றி பேசுவாங்க. இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 3 நிலைகள் தான் ஒரு ஆளுநர் எடுக்க முடியும் என்று. டு அசென்ட், ரிசர்வ் த bill for the president consideration or withhold assent to return the bill to the legislature. இது 3 தான் அவர் அதில் செய்ய முடியும் என்பதை இந்த ஆர்டிகல் 200ல 5 சாசன அமர்வு சொன்னதற்கு பிறகு இது குறித்து கவர்னருக்கு அதுக்கு மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்குன்னு பேசுவது என்பது அது எப்படி எந்த நோக்கத்தில் பேசுறாங்கன்னு ஒன்று தெரியல. இரண்டாவது, நீங்க ஆளுநருக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, however in glaring circumstances of inaction, அதாவது நீண்ட நாள் அந்த மசோதாவை கிடப்பில் போட்டிருந்தாலும் எந்த தெளிவும் கொடுக்காமல் இருந்தாலும் இன்டெஃபினைட்டா கால வரையற்று அவர் அது வந்து மசோதாவை கிடப்பிலே போட்டிருந்தாலும் கோர்ட் கேன் இஷ்யூ எ லிமிடெட் மேண்டமஸ். மேண்டமஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, செயல் உறுத்த கட்டளை இடுவதற்கு நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னதற்கு பிறகு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில ஆளுநர் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் தலைமையாக செயல்படக்கூடியவர், சட்டமன்றத்தின் மாண்பை மதிக்கக்கூடிய ஆளுநராக இருந்தால் சர்வாதிகார சிந்தனையை கைவிட்டு 5 அரசியல் சார்பு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்திக் கொள்வதுதான் அவருக்கு.